to learn CS with Selvi channel. நம்ம சேனலில் PGTRB சிலபஸ் வைஸாக இப்போது டிபிஎம்எஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஷெடியூல்ஸ் இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ங்கிறது நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பி காலேஜ் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்றைக்கி கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கொடுத்த 2 It Yourself கொஸ்டின்ஸோட ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் லாகிங் சுச்சுவேஷன், வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ், ஸோ லாக் எக்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. லாக் எக்ஸ்னால் எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படிங்கிறது வந்து ரைட் ஆப்ரேஷன். ஸோ ஏவோட ரைட் ஆப்ரேஷன்ஸை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கு ட்ரான்சாக்ஷன் 1. பட் வந்து எதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுதுன்னா பியோட ரைட் ஆப்ரேஷனை ரெக்வஸ்ட் பண்ணுது. D2 சேம் எதை லாக் பண்ணி வச்சிருச்சுன்னா ஏயோட ரைட் ஆப்ரேஷனை லாக் பண்ணி வச்சிருச்சு. பியோட ரைட் ஆப்ரேஷன் லாக் பண்ணிருச்சு, ஏயோட ரைட் ஆப்ரேஷன்ஸை ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி மாற்றி இருக்கா, இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வெயிட் பண்ணுது, இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓஎஸில் இருக்க அதே கான்செப்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து டெட்லாக். அடுத்த கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோட்டோகால்ஸ் மே காஸ் மோர் ரோல்பேக்ஸ் பட் வந்து டெட்லாக் வந்து அவாய்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிக்ட் 2PL, ரிக்ரெஸ்ட் 2PL, டைம் ஸ்டெம் ஆர்டரிங் அண்ட் கன்சர்வேட்டிவ். ஸோ கன்சர்வேட்டிவ் தான் மொத்தத்தில் டெட்லாக் ஃப்ரீ நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டெட்லாக் அவாய்டுன்னு பார்த்த உடனே இதை போட்டக்கூடாது. இன்னொரு கீவேர்டு இருக்குது, என்னது அப்படின்னா மோர் ரோல்பேக்ஸ். ஸோ வந்து டெட்லாக் ஃப்ரீ அப்படின்னு மட்டும்தான் இந்த கன்சர்வேட்டிவில் சொல்லியிருக்காங்களே தவிர ரோல்பேக் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் என்ஷூர் பண்ணலை. ஸோ எங்கே ரோல்பேக் அதிகமாகும்னா டைம் ஸ்டாம்பிங் ஆர்டரில் தான் ரோல்பேக்கும் அதிகமாகும், அதே டைமில் டெட்லாக்கும் அவாய்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் தான் ஆன்சர். ஓகே, இன்னைக்கு கான்செப்ட் என்னென்னா ஷெடியூல்ஸ் இன் டிபிஎம்எஸ். ஃபஸ்ட்டு ஷெடியூல்ஸ்னால் என்ன, அதில் வந்து சீரியல் ஷெடியூலாக என்ன, நான் சீரியல் ஷெடியூலாக என்ன, சீரியலைசபிள்னால் என்னென்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி வந்து ஒரு ட்ரான்சாக்ஷனாக கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து அது ரெக்கவரபிளா சீரியலைசபிளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத நம்ம இன்னைக்கு கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல்ஸில் சீரியல் ஷெடியூல்னு எடுத்துகிட்டோம்னா ஸோ அட் அ டைமில் ஒரு ட்ரான்சாக்ஷன் தான் நடக்கும், அதுவும் சீக்வன்ஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இதுவே நான் சீரியல் ஷெடியூல்னா அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ மோர் தென் 1 ட்ரான்சாக்ஷன்ஸ் கன்கரண்ட் டைமில் மோர் தென் 1 ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அந்த டைமில் அந்த சீக்வன்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சீரியலைசபிள் நான் சீரியலைசபிள்னு சொல்கிறாங்க. சீரியலைசபிள் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம கொண்டு போயிடலாம், அங்கே வந்து என்ன ஆகாது, எந்த ஒரு அபார்ட் அண்ட் டெலிட் வந்து வராது அப்படிங்கிறத வந்து சீரியலைசபிள். நம்மளால் நான் சீரியல் ஷெடியூலை சீரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து என்னென்னா நான் சீரியலைசபிள் பண்ண முடியாது, பட் அதுலேருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணலாமா இல்லை ரெக்கவர் பண்ண முடியாதா அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. சீரியலைசபிளில் 2 இருக்குது, கான்ஃப்ளிக்ட் அண்ட் வி சீரியலைசபிள். ஸோ இப்படி ரெக்கவர் பண்ண முடியும்னா அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, கேஸ்கேடிங் இருக்குது, கேஸ்கேடிங் லெஸ் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரிக்ட் இருக்குது. இதை தான் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னால் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷனில் கான்ஃப்ளிக்ட் பேர் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கான்ஃப்ளிக்ட் பேர்னால் என்ன அப்படின்னா 2 ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து போத் ஆப்ரேஷன்லேயும் டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷனில் இருக்கணும். 2 ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிறோம், டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன்லேருந்து எடுத்துக்கிறோம். அந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து சேம் டேட்டா வச்சுக்கணும். 2 ஆப்ரேஷன்ஸ் வச்சுருக்கோம், 2 ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ ட்ரான்சாக்ஷன் வேறு இருக்கணும், டேட்டா வந்து சேமாக இருக்கணும். அந்த ஆப்ரேஷன்ஸில் எனி ஒன்னாவது ரைட் ஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ எனி 1 அப்படிங்கும் போது ரைட்டும் வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரீட் வரலாம், ரீட் இருக்கலாம், அதுக்கப்புறம் ரைட் இதில் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ ரைட்டும் வரலாம். ஓகேவா, ஸோ ரீட் இருக்கலாம், ரீட் இருக்கலாம், ரைட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் இருக்கக்கூடாது, 2லேயுமே ரீட்னு இருந்துச்சுன்னா இது இல்லை, கான்ஃப்ளிக்ட் கிடையாது. கான்ஃப்ளிக்ட்லாம் என்னென்னா அங்கே ஒரு கன்ஃபியூஷன். ஸோ எந்த ஒரு கமிட்டும் பண்ணாமல் ஒரு டேட்டா வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணுது, இல்லை ரைட் பண்ணுது, இல்லைனா ரீட் பண்ணுதுன்னா அங்கே கன்ஃபியூஷன் வரும். 2யுமே ரீட் பண்ணுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை,
ரைட் பண்ணும்போது தான் என்னென்னா டேட்டா வந்து அங்கே அப்டேஷன் நடக்கும். ஸோ அங்கே தான் கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இந்த 3 இருக்குது அப்படின்னா அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் பேரை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வரைவோம். ஸோ அப்படி கிராஃப் வரையும் போது அங்கே சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். சைக்கிள் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஓகேவா? இதான் ரூல்ஸு. ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் பேர் பார்க்குறோம். பேர் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வரைகிறோம். ஸோ அதில் சைக்கிள் வருதா சைக்கிள் இல்லையான்னு பார்க்குறோம். சைக்கிள் வந்துச்சுன்னா நாட்டு, சைக்கிள் வரல அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். வாங்க ஒரு சம் மாதிரி பார்த்துடலாம். எக்ஸாம்பிளில் பாருங்கள், செக் த கான்ஃப்ளிக்ட் சீரியலைசேஷன் ஆஃப் கிவன் ஷெடியூல். ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இந்த ஷெடியூல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலேஷன் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் பேர் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R2, W2, R3, இந்த 1, 2, 3 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸை டினோட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R3 அப்படின்னா தேர்டு 3 டிரான்சாக்ஷன் இருக்குது. அப்போ D1, D2, D3 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ரீடு அப்படிங்கிறது ஆர்னும் ரைட் அப்படிங்கிறது டபிள்யூனும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது தான் டேட்டா. ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல கான்ஃப்ளிக்ட் பேருக்கு என்ன பார்த்தோம்? ஸோ சேம் டேட்டா இருக்கணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ சேம் டேட்டா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒய்னும் வரலாம். பட் நம்ம வந்து மேட்ச் பண்ணும்போது ஒரே டேட்டாவை எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஒரே டேட்டாவை எடுக்கணும், வேறு டிரான்சாக்ஷனில் இருக்கணும், ஒரு ரைட் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டேபிள் போடுங்க. D1, D2, D3 3 போட்டுக்கிட்டு ஸோ இதை வரிசையாக தான் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு இது R2. ஸோ டிரான்சாக்ஷன் 2ல் எழுதுங்க. R2 எக்ஸு. அடுத்து W2, இதுவும் டிரான்சாக்ஷன் 2 தான். W2 ஆஃப் எக்ஸு. இது R3. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே எழுதணும் டிரான்சாக்ஷன் 3ல் எழுதுங்க. R3 ஆஃப் எக்ஸு. அடுத்து R1 ஆஃப் எக்ஸு. ஸோ எங்கே எழுதணும் அப்படின்னா D1ல் இதுக்கப்புறம் ஸோ R1 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். W1 ஆஃப் எக்ஸ், இதுவும் டிரான்சாக்ஷன் 1 இங்கே கீழே எழுதணும். இப்படி ஒரு ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக கீழே எழுதிக்கிட்டே வாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து என்னென்னா டிரான்சாக்ஷன் டேபிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டோம். ட்ரான் பண்ணதுக்கப்புறம் பேர் கண்டுபிடிப்போம். இப்போ கான்ஃப்ளிக்ட் பேர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலேருந்து கீழே எப்படி கண்டுபிடிச்சிட்டே வரணும். இங்கே R2 ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடு வந்துருச்சு. அப்போ ரைட் ஆப்ரேஷன் வேறு ஏதாவது டிரான்சாக்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். இதே டிரான்சாக்ஷனில் இருக்கிறத பார்க்கக்கூடாது. சரியா? ஸோ வேறு டிரான்சாக்ஷனில் பாருங்கள். இங்கே இருக்குது. அடுத்து வந்து எங்கே வந்துருச்சுன்னா D3ல் இருக்குது. ஒவ்வொரு சீக்வன்ஸாக பார்த்தா தான் எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ அப்போ வந்து இங்கே R2 இங்கே R2 இப்போ போடக்கூடாது. 2 R2 இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த பேர் நம்ம எடுக்கலை. 2 R2 இருக்கக்கூடாதுனால அந்த பேர் எடுக்கலை. ஸோ அடுத்து R2லேருந்து இங்கே என்ன வந்துருச்சு? W1 வந்திருக்கு. ஸோ ரீடு ரைட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பேர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீடு இங்கே இருக்குது. இது ஒரு பேராக எடுத்துக்கலாம். ஸோ அகைன் T1ல் ஒரு ரீடு இருக்குது. ஸோ இதையும் பேராக எடுத்துக்கலாம். எத்தனை பேர்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு செக் பண்ணுங்கள். R3 இருக்குது. அப்போ இதுக்கு கீழே W இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதுக்கு கீழே W இருக்குது இங்கே. சரியா? மேலே பார்க்கக்கூடாது, கீழே தான் பார்த்துட்டே வரணும். ஸோ அடுத்து இங்கே வாங்க. இங்கே RX இருக்குது. இங்கே வேறு ஏதாவது W இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வேறு எதுவும் ப்ராசஸ் வரல. இங்கே W வந்திருக்கு. இதுக்கு கீழே ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதுதான் வந்து கான்ஃப்ளிக்ட் பேர். ஸோ 1, 2, 3, 4 டோட்டலாக வந்து நமக்கு வந்து 3 பேர் வந்து 4 பேர் கிடச்சிருக்கு. 4 பேர் எழுதிக்கோங்க. ஸோ R2 ஆஃப் எக்ஸு, W1 ஆஃப் எக்ஸு, W2 ஆஃப் எக்ஸு, R3 ஆஃப் எக்ஸு, W2 ஆஃப் எக்ஸு, R1 ஆஃப் எக்ஸு, W3 ஆஃப் R2 ஆஃப் எக்ஸு, W1 ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த 4 பேர் வந்திருக்கு. இந்த 4 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெசிடென்ஸ் கிராஃபில் வரைகிறோம். ஸோ இங்கே R2 அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? டிரான்சாக்ஷன் 2. ஸோ அப்போ வந்து இங்கே 3 டிரான்சாக்ஷன் அப்படி எழுதிக்கோங்க. D1, D2, D3ன்னு எழுதிக்கோங்க. இந்த பேர் எழுதுங்க. R2லேருந்து W1க்கு வருது. ஸோ ஆரோ வந்து R2லேருந்து T1க்கு T2லேருந்து D1 போடுங்க. அதே மாதிரி W2லேருந்து R3க்கு போகுது. ஸோ D2லேருந்து D3க்கு ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், W2லேருந்து R1க்கு அகெயின். ஸோ D2லேருந்து D1க்கு இன்னொன்று போகுது. அதுக்கப்புறம் R3லேருந்து W1க்கு ஒன்று போகுது. D3லேருந்து D1க்கு ஒன்று போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ போட்டாச்சு. இதில் சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். சைக்கிள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கணும்? சைக்கிள் அப்படின்னா இப்படி ஆரோ வரணும். ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகி அதில் எண்ட் ஆகணும். பட் இங்கே எப்படி இருக்குன்னு அப்படின்னா அப்படி ஸ்டார்ட் ஆகலை. இந்த 2 ஆரோ இங்கிட்டு போயிடுச்சு. சப்போஸ் வந்து இது இங்கிட்டு இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும்?
சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. நல்லா செக் பண்ணுங்கள், இங்கே சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. ஸோ நோ சைக்கிள். அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர் எடுக்கிறதுல தான் மெயினாக இருக்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சர்க்கிள் போட முடியும். ஸோ இது கண்டிப்பாக எழுதணுமா அப்படின்னா நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் சொல்லித்தரதுனால இது எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஷெடியூல். ஸோ ஷெடியூல் கொடுத்துருக்காங்களா, இதில் செக் பண்ணுங்கள். 2 சீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ S1 S2ன்னு 2 சீரியல் கொடுக்குறாங்க, ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. 2 ஷெடியூல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது வந்து சீரியலைசபிள்னு சொல்கிறாங்க. மோர் தென் 1 டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் ஒரு ஷெடியூல்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஷெடியூல்னு வந்துருச்சே, டிரான்சாக்ஷன் வரலையேன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ மோர் தென் 1 டிரான்சாக்ஷன் இருக்கிற செட் ஆஃப் டிரான்சாக்ஷனை தான் நம்ம ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 1 2 2 2 1 தான் வந்து, அப்போ 2 டிரான்சாக்ஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ S1 தனியாக S2 தனியாக நான் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிக்கலாம். 2 டிரான்சாக்ஷன் D1 D2. ஸோ வரிசை எழுதுங்க. R1 ஆஃப் X அப்படிங்கிறது D1ல் வரும், R1 ஆஃப் Yங்கிறது D1ல் வரும், R2 ஆஃப் Xங்கிறது D2ல் வரும், R2 ஆஃப் Yங்கிறது D2ல் வரும், W2 ஆஃப் Yங்கிறதும் D2ல் வரும், W1ங்கிறது D1ல் வரும். சரியா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தான் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். எழுதிட்டோமா? ஸோ அடுத்து பேர் கண்டுபிடிக்கலாமா? பேர் கண்டுபிடிக்கும் போது இங்கே ரீடு இருக்குது. ஸோ ரைட்டு வந்து D2ல் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். D2ல் வந்து ரைட் எக்ஸ் இல்லை. நல்லா பாருங்கள், சேம் டேட்டாவாக இருக்கணும். இங்கே எக்ஸு ஒய்ன்னு மாறி இருக்குது. ஸோ அதனால் பேர் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும். ஸோ இங்கே எக்ஸுன்னு இருக்குது. ஸோ எக்ஸுங்கிற பேர் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எக்ஸுங்கிற பேர் இங்கே இல்லை, ரைட்டில் இல்லை. சரிங்களா? எக்ஸுங்கிற பேர் இருக்குது, பட் என்னில் இல்லை அப்படின்னா ரைட்டில் இல்லை. எல்லாமே வந்து ரைட் ஒய் தான் இருக்குது. ரீடு எக்ஸ் இருக்குது, ஆனால் என்னது ரைட் எக்ஸு இல்லை. ஸோ அப்போ பேர் போட முடியாது. ஸோ அடுத்ததில் வாங்க, ரீடு ஒய் இருக்குது. அப்போ ரைட் ஒய் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ரீடு எக்ஸ் இருக்குது, ரைட் இருக்கான்னு பாருங்கள். ரைட் எக்ஸு, இங்கே ரைட் எக்ஸு இருக்குது. ஸோ இங்கே எதுக்கு எடுக்கலைன்னா இது ஒரே டிரான்சாக்ஷனால் எடுக்கலை. ஸோ நம்ம வேறு டிரான்சாக்ஷனில் தானே செக் பண்ணணும். ஸோ அதுபடி செக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரீடு இருக்குது, ரைட் ஒய் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ரைட் ஒய் இந்த டிரான்சாக்ஷனில் அந்த இருக்குது, வேறு அந்த D1ல் இல்லை. ஸோ அதனால் இங்கே வேறு பேர் வராது. ஸோ எதுக்கு அப்போ 2 பேர் தான் கிடச்சிருக்கு. இந்த 2 பேரை வச்சு நம்ம என்ன கிராஃப் வரைய போகிறோம். ஸோ கிராஃப் பாருங்கள், D1 D2 எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா D1லேருந்து D2க்கு போயிருக்கு. இதை வச்சே கூட போட்டுக்கலாம். இந்த பேர் வச்சு போடணும்னு அவசியம் இல்லை, இதை வச்சே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு D2லேருந்து D1க்கு அகெயின் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு பேர் என்னது? சைக்கிள்னு அர்த்தம். ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இட்ஸ் நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஸோ அடுத்து S2வை செக் பண்ண வருவோம். S2க்கும் 2 டிரான்சாக்ஷன் இருக்குது, எழுதிக்கோங்க. இப்போ அதே வரிசையில் R1 வந்து இதில் எழுதிடணும், R2னா 2ல் எழுதணும், R2 அகெயின் வந்து டிரான்சாக்ஷன் 2, W2 டிரான்சாக்ஷன் 2, R1 டிரான்சாக்ஷன் 1, W1 டிரான்சாக்ஷன் 1ல் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பேர் கண்டுபிடிங்க. R1 ஆஃப் X இருக்குது. அப்போ ரைட் ஆஃப் X எங்கேயாவது இருக்கான்னு தேடுங்க. இந்த இதில் இல்லை, D2ல் இல்லவே இல்லை. ஸோ அப்போ இதுக்கு பேர் கிடையாது. அடுத்து R2 ஆஃப் X இருக்குது. இங்கே W1 ஆஃப் X இருக்குது. அப்போ இந்த பேர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒய் இருக்குது, W2 ஆஃப் ஒய் இருக்குல்ல, அப்போ இதுக்கு பேர் கிடையாது. இதுக்கு பேர் கிடையாது. ஸோ அடுத்து W2 ஆஃப் ஒய் இருக்குது, இங்கே R இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேறு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சரிங்களா? ஒய் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ வேறு அதுக்கு கீழே வேறு இல்லை. ஸோ அதனால் இதை முடிச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், R1 ஆஃப் ஒய் இருக்குது. இங்கே கீழே W வரல. அதே மாதிரி இங்கே W வந்திருக்கு, கீழே RO WO வரல. ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பேர் கண்டுபிடிச்சக்கப்புறம் இது கிராஃப் வரையலாம். D1 D2 இங்கேருந்தே பாருங்கள், D2லேருந்து D1க்கு போயிருக்கா, அகெயின் D2லேருந்து D1க்கு போயிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன இல்லை அப்படின்னா சைக்கிள் இல்லை. சைக்கிள் இல்லைனா இது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஸோ ஆன்சரில் S2 தான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஓகேவா? ஸோ இந்த பேர் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி, நீங்களே போட்டுக்கலாம். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது வியூ சீரியலைசபிலிட்டி. சீரியலைசபிளில் 2 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒன்று வந்து கான்ஃப்ளிக்ட்டு பார்த்துட்டோம், வியூ சீரியலைசபிள். இப்போ வியூ சீரியலைசபிள்லாம் என்ன அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளில் இருக்கிறது எல்லாமே வியூ சீரியலைசபிள் தான்.
சப்போஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் இல்லை அப்படின்னா அது வியூ சீரியலைசபிளாக மாறுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு போடுவோம் இதில். ஸோ அதில் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் நிப்பாட்டிடுவோம்ல, இதில் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு கிடச்சிச்சின்னா வியூ சீரியலைசபிள்னு போட்டு நிப்பாட்டிடலாம். சப்போஸ் சைக்கிள் வந்துருச்சு நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்டெப் செக் பண்ணி வியூ சீரியலைசபிளாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, நான் கான்ஃப்ளிக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பிளைண்ட் ரைட்டாக இருக்கா பிளைண்ட் ரைட்டாக இல்லையான்னு செக் பண்ணுவோம். பிளைண்ட் ரைட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு டிரான்சாக்ஷனில் ரைட் மட்டும்தான் இருக்கணும், ரீட் வரவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளைண்ட் ரைட். சரியா? இல்லை ரீடு ரைட்டு கலந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பிளைண்ட் ரைட் கிடையாது. ஸோ பிளைண்ட் ரைட்டான்னு செக் பண்ணுறோம். எஸ்ன்னு ஆச்சு அப்படின்னா இதில் மே ஆர் மே நாட் வியூ சீரியலைசபிள் வரும். இல்லை பிளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வியூ சீரியலைசபிள் கிடையாது. சரியா? அப்படியே முடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது டிபெண்டன்சி கிராஃப் இந்த பிளைண்ட் ரைட் வந்துச்சா. ஸோ இப்போ வந்து என்னென்னா அதுக்கு வந்து டிபெண்டன்சி கிராஃப் வரைகிறோம். அங்கே வரைஞ்சது ப்ரெசிடென்சி கிராஃப், இங்கே வருது டிபெண்டன்சி கிராஃப். ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், நான் சொல்லித்தரேன். ஸோ டிபெண்டன்சி கிராஃப் பார்க்குறோம். அதில் சைக்கிள் வந்துச்சு அப்படின்னா நாட்டு, சைக்கிள் வரல அப்படின்னா வியூ சீரியலைசபிள். ஓகேவா? புதுசாக ஒரு ஸ்டெப் போடுறோம், அது பிளைண்ட் ரைட்டான்னு பார்க்குறோம். பிளைண்ட் ரைட்டாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு கிராஃப் வரைகிறோம். ஸோ அந்த கிராஃப் சைக்கிளாக வரல அப்படின்னா அது வியூ சீரியலைசபிள், சைக்கிளாக வந்துச்சு அப்படின்னா அது வியூ சீரியலைசபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ ரூல்ஸை வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பிளைண்ட் ரைட்னா என்ன சொல்கிறோன்னா, அந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த டிரான்சாக்ஷனில் ஒன்லி ரைட் ஆப்ரேஷன் மட்டும்தான் வரணும், ரீட் ஆப்ரேஷன் எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் பிளைண்ட் ரீட். கண்ணை முடிக்கிட்டு ரைட் ஆப்ரேஷன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதான் பிளைண்ட் ரைட். சரி வாங்க செக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீட் ஏ, சரி ரீட் 2 ஆஃப் ஏ, W1 ஆஃப் ஏ, W2 ஆஃப் ஏ, R1 ஆஃப் பி, R2 ஆஃப் பி, W1 ஆஃப் பி, W2 ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. கிவன் டிரான்சாக்ஷன் வியூ சீரியலைசபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 2 டிரான்சாக்ஷன் தான், D1 D2 போட்டுக்கோங்க. சரியா? D1 D2 போட்டுக்கோங்க. ஸோ R1 வந்து இங்கே எழுதிக்கோங்க, R2 வந்து இங்கே எழுதுவோம், W1 வந்து இங்கே எழுதுவோம், W2 இங்கே எழுதுவோம், R1 அகைன் இங்கே எழுதுவோம், R2 இங்கே எழுதுவோம், W1 இங்கே எழுதுவோம். ஸோ அப்போ எழுதுறது கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? ஸோ பேர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ரீட் இருக்குது அப்படின்னா ரைட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரைட் இங்கே இருக்குது, இங்கே ரீட் இருக்குது, இங்கே ரைட் இருக்குது. அகைன் வந்து இங்கே ரீட் இருக்குது, ரைட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஸோ பேர் வராது இதுக்கு. ஸோ அதுக்கடுத்து R2லேருந்து இங்கே வருது, இங்கே R2 பி இருக்குது, இங்கே வந்து ரைட் பி இருக்குது. ஸோ இங்கே ஒரு பேர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 பேர் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பேரை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சைக்கிளாக ட்ரா பண்ணுறோம். சைக்கிளாக ட்ரா பண்ணும்போது D1 to D2 போகுது, அகைன் D2 to D1 போகுது. இதை பார்த்த உடனே நம்ம நிப்பாட்டிடலாம், அடுத்த டிரான்சாக்ஷன் போக வேண்டாம், ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அகைன் D2 to D1 போகுது. ஸோ அப்போ இதில் வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? பிளைண்ட் ரைட் இருக்கான்னு அடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ பிளைண்ட் ரைட் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா D1 D2 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. போத் ஆப்ரேஷன் ஹேவ் த ரீட் ஆப்ரேஷன். ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? ரீட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ரீடு ரைட்டு ரீடு, ரீடு ரைட்டு ரீடு ரைட்டு. ஸோ ரீடும் இருக்குது, ரைட்டும் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன கிடையாதுன்னா பிளைண்ட் ரைட் கிடையாது. ஸோ அப்போ கிவன் டிரான்சாக்ஷன் வந்து நாட் வியூ சீரியலைசபிள். சரியா? அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம வந்து கிராஃப் வரைய வேண்டாம், ஏன்னா இங்கே பிளைண்ட் ரைட்டே இல்லை, இப்போ கிராஃப் வரையலை. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து வியூ சீரியலைசபிலிட்டி ஆர் நாட்டான்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா R1 W2 R3 W1 W3 3 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இந்த நம்பரை வச்சு தான் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிக்கணும். 3 டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். எழுதிட்டு R1னா ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன், W2னா செகண்டு, R3னா தேர்டு, W1 ஃபஸ்ட்டு, R3 தேர்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இப்போ பேர் கண்டுபிடிங்க. இங்கே R1 இருக்குது, R1 ஆஃப் ஏ இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? W ஆஃப் ஏ இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இங்கே W இருக்குது, இங்கே வேறு R இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே R இருக்குது, இங்கே W இருக்குது, இங்கே W இருக்குது, இங்கேயும் W இருக்குது. அப்படியும் வரலாம். நம்ம கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரைட், மோர் தென் 1 ரைட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா W to W கான்ஃப்ளிக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுபடி இங்கே அதையும் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இப்போ கான்ஃப்ளிக்ட் பேர் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அதுக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வரையலாம்.
D1 D2 D3 D1. ஸோ அதுபடி வாங்க D1 to D2. ஸோ இங்கே ஒரு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் D2 to D3 போட்டாச்சு. அடுத்து D2 to D3 அதை போட்டாச்சுமா. அதுக்கப்புறம் அகைன் D2 to D3 அது திருப்பி போடணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்து D3 to D1 D3 to D1 ஓகேவா போட்டோமா. ஸோ இது அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன பேர் இருக்குது. ஸோ 4 பேர் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பேர் கிடையாது. இது வந்து என்ன எப்படி தான் வருதுன்னா D2 to D3 2 லிங்க் வருது சரியா. ஸோ இந்த லிங்க் கிடையாது. ஸோ இதை செக் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன வந்துருச்சு சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்படி போயிட்டு இப்படி போய் மறுபடியும் இப்படி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆனதுனால இது நாட் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா பிளைண்ட் ரீடான்னு செக் பண்ணுவோம். D1 பிளைண்ட் ரீட் கிடையாதுன்னா ரீட் இருக்குது. ஸோ D2 பார்த்திங்கன்னா ரைட் மட்டும்தான் இருக்குது. D3ல ரீட் ரைட் இருக்குது. அப்போ D2 அப்படிங்கிறது ஒன்லி ரைட் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால இங்கே பிளைண்ட் ரைட் இருக்குது. ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனில் இருந்தால் போதும் சரியா, எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ D2ல வந்து ஒரே பிளைண்ட் ரைட் இருக்குது, ஒரே ஒரு ரைட் மட்டும்தான் இருக்குது, ரீடு வரவே இல்லை, அதனால் பிளைண்ட் ரைட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம டிபெண்டன்சி கிராஃப் வரையணும். டிபெண்டன்சி கிராஃப் என்னென்னா பிரசிடென்சி கிராஃப் மாதிரி எல்லா பேரையும் எடுத்துகிட்டு பண்ணக்கூடாது. ஏதாவது ஒருத்தவங்களை மெயினாக வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபெண்டன்சி கிராஃபை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்கும். எங்கேருந்து எங்கே போகுது ஒரு லூப் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 3 டிரான்சாக்ஷனையும் ஏதாவது ஒரு லூப்பில் நம்ம முடிச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா D1லேருந்து D2 போகுது, D2லேருந்து D3 போகுது, அவ்வளோதான். இதை தான் முடிக்கிறோம் சரிங்களா. இப்போ D1லேருந்து D2 D2லேருந்து D3 அப்படின்னு வருதா. இந்த லூப்பை மட்டும் நீங்கள் முடிங்க. ஸோ அப்போ இதில் யார் மெயினான கண்டென்ட்டாக இருக்காங்க D1 D2 D3 அப்படிங்கிற டிரான்சாக்ஷன்லேயே போயிடுது. ஸோ அப்போ இன்டெரக்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா D1லேருந்து D3 கனெக்ட் ஆகும் இல்லையா. நம்ம டிரான்சென்டிவ் டிபெண்டன்சி பார்த்தோம்ல அதுதான் இங்கே பார்க்குறோம். டிபெண்டன்சி அப்படிங்கிறத கான்செப்ட் வருது. D1 to D2 D2 to D3 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸில் ப்ராசஸை நம்ம முடிக்கணும். அது எப்படினாலும் வந்துக்கலாம் சரிங்களா. D2லேருந்து D3லேருந்து D2 D2லேருந்து D1 அப்படியும் வரலாம். ஒரு சிங்கிள் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராசஸ் முடிக்கணும். அந்த மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணுறது தான் டிபெண்டன்சி கிராஃபோட மெயின். ஸோ அப்போ இங்கே D1 to D2 D2 to D3 அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் சீக்வன்ஸாக நடந்துருச்சு. ஸோ இப்படி நடக்கும்போது D1 to D2 வந்துடும், D2 to D3 வந்துடும். அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இப்போ இன்டெரக்டாக D1 to D3 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை இங்கே போடுங்க. ஸோ இதுதான் இது எவ்வளோட முடிச்சிடலாம். இதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி கிராஃப். ஸோ இதில் சைக்கிள் வந்திருக்கான்னு பாருங்கள். சைக்கிள் வரல. இப்போ சைக்கிள் வரல அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா வியூ சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபெண்டன்சி கிராஃபில் நீங்கள் ஒவ்வொரு கான்ஃப்ளிக்ட் பேரையும் எடுத்து பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா அதே ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வந்துடும் சரிங்க. டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஒரே டைமில் சீக்வன்ஸில் அந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சிடணும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரபிளாக நான் ரெக்கவரபிளான்னு பார்க்கணும். இப்போ வந்து என்ன பார்த்துட்டோம் சீரியலைசபிளில் கான்ஃப்ளிக்டாக வியூ சீரியலைசபிளான்னு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு அது சீரியலைசபிள் கிடையாது, அதில் கான்ஃப்ளிக்ட்டும் வரல வியூவும் வரலன்னா அது நாட் சீரியலைசபிள். ஸோ அந்த நாட் சீரியலைசபிளில் நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஸோ அதான் வந்து ரெக்கவரபிள் நான் ரெக்கவரபிள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் எஸ் அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியும், நோ அப்படின்னா அதை வந்து 30 ரீடு இருக்கான்னு செக் பண்ணுறோம். 30 ரீடு இல்லை அப்படின்னா அது ரெக்கவரபிள். சப்போஸ் 30 ரீடு இருக்குது அப்படின்னா அதில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கமிட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுதான் வந்து இதோட மெயின். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறேன் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ் அப்படின்னு வந்தால் அது ரெக்கவரபிள், நோ வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து என்னென்னா 30 ரீட் கண்டிஷன் செக் பண்ணுவோம். 30 ரீட் இல்லை அப்படின்னா அது ரெக்கவரபிள் தான். ஸோ சப்போஸ் 30 ரீட் இருக்குது பட் ஆனால் ஆஃப்டர் கமிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்துருச்சு அப்படின்னா அதுவும் வந்து என்னது அப்படின்னா ரெக்கவரபிள் தான். ஸோ அப்படி இல்லை நமக்கு ஆஃப்டர் கமிட்டும் வரல அப்படின்னா அது நான் இர்ரெக்கவரபிள். ஸோ இந்த இடத்துல தான் ரெக்கவரபிள் இல்லைன்னு நம்ம கொண்டு வரோம் சரியா. எக்ஸாம்பிள் பார்ப்போமா. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்சாக்ஷன்ஸ் 2 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னதுன்னா எதெல்லாம் ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அதான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரீட் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா ஸோ கமிட் பண்ணாமல் அடுத்த டிரான்சாக்ஷனில் போய் ரீட் நடக்குது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா 30 ரீட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் படி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 10 இருக்குதுன்னு வச்சுக்குவோம்.
எக்ஸுக்கு பதிலாக 10 இருக்குது, ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய்க்கு பதிலாக 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வாங்க, இப்போ இந்த R1 எடுத்தாச்சு. R1 ரீட் பண்ணுறது தான். ஸோ 10 ரீட் பண்ணுது. ரைட்டுனா என்ன பண்ணுறோன்னா அதை அப்டேட் பண்ணுறோம். 10க்கு பதிலாக நான் 20 அப்டேட் பண்ணுறேன். டிரான்சாக்ஷன் 1 இது டிரான்சாக்ஷன் 2. ஸோ அடுத்து வந்து இங்கே கமிட் எதுவுமே நடக்கலை, எதுவுமே சேவ் பண்ணலை. நம்ம ரீட் பண்ணுறோம், எதை எக்ஸை வந்து ரீட் பண்ணுறோம். எக்ஸ் வந்து இப்போ வந்து 20 நீங்கள் மாறி இருக்குது. ஸோ அதனால் அந்த 20 தான் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே ரீடு ஒய்யை ரீட் பண்ணுறோம். ஒய் வந்து 50. இங்கே கமிட் இல்லை, ரீடுக்கு வந்து கமிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட் பண்ணால் தான் கண்டிப்பாக கமிட் இருக்கணும். அடுத்து இங்கே வாங்க, எக்ஸை மறுபடியும் ரைட் பண்ணுது. ஸோ இங்கே 20 இருக்கிறது அகைன் ரைட் பண்ணி 13 நம்ம மாற்றுறோம்னு வச்சுக்கோங்க. மாற்றிட்டு நம்ம கமிட் கொடுத்துட்டோம், இங்கே சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு வந்தால் இங்கே வந்து அபார்ட் ஆகிடுது. அபார்ட் ஆகிடுதுன்னு எடுத்துட்டோன்னா கமிட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த அபார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல ஏதாவது ரைட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல வந்து அபார்ட் ஆயிரும், டெலீட் ஆகிடும். அப்போது இந்த டிரான்சாக்ஷன் வந்து இங்கே டெலீட் ஆகிடுச்சு அபார்ட் ஆனதுனால. அப்போது இங்கே பாருங்களேன், இந்த 20 எடுத்து தான் நம்ம இங்கே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணோம். இப்போ இந்த 20 வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து என்னது 30 ரீடு. ஸோ இங்கே தப்பானதை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இங்கே 13 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே கமிட் கொடுத்துட்டும் போது இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஆக்சுவலாக எக்ஸ் என்ன தான் இருக்குது, அப்போனா 10 தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 10 மாற்றிருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்குது அதோட பலன் கிடைக்குமே தவிர இங்கே இது வந்து வேஸ்ட்டு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா 30 ரீட் கான்செப்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இதில் வந்து என்ன வந்துருச்சு, 30 ரீட் வந்துருச்சு. அப்போ இது என்ன கிடையாது அப்படின்னா இது என்ன பண்ண, இது வந்து என்னது 30 ரீடில் இருக்கிறனால ரெக்கவரபிள் கிடையாது. ஏன்னா இங்கே அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி வந்து இந்த 20ங்கிறத நம்மளால் ரெக்கவர் பண்ணி இங்கே எடுக்க முடியாது. புரியுதா? ஸோ அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லிக்கலாம், நாட் ரெக்கவரல் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த சீக்வன்ஸில் பாருங்களேன், ரீடு ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரீடு. சரியா? இங்கேயும் கமிட் கொடுக்கல, அதே ப்ராசஸே வச்சுக்கோங்க. எக்ஸு 10 ஒய் 15 வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு மாற்ற போகிறோம் இந்த ரைட் ஆப்ரேஷனில். அப்போ 20 கிடைக்கும். இந்த 20 இங்கே ரீட் பண்ணுவாங்க. அகைன் இங்கே R1 இருக்கு, ஒய்யை வந்து ரீட் பண்ணுவாங்க. இங்கே வந்து 50. ஸோ இங்கே வந்து எக்ஸை வந்து ரைட் பண்ணுறாங்க. அகைன் 13 ரைட் பண்ணுறோம். ஸோ அங்கே ஒய்யை ரீட் பண்ணுறாங்க. ரீட் பண்ணும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒய் வந்து ரைட் பண்ணுறாங்க. ஒய் வந்து 50யை 16 மாற்றிக்கோங்க. கமிட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே கமிட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமிட் ஆகுது, அதுக்கப்புறம் இது கமிட் ஆகுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நமக்கு சேவ் ஆனதுக்கப்புறம் தான் இது சேவ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகலை, இங்கே நீங்கள் கமிட் பண்ணுற எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இதுக்கு பேர் தான் டிலே கமிட். ஸோ டிரான்சாக்ஷன் 1 வந்து கமிட் ஆகிற வரைக்கும் டிரான்சாக்ஷன் 2 வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் இங்கே அபார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கமிட் பண்ணாமல் விட்டுரும், இதையும் அபார்ட் பண்ணிவிட்டு முடிச்சிடும். ஸோ இங்கே கமிட் பண்ணிவிட்டு இங்கே அபார்ட் ஆச்சுன்னா தான் நமக்கு இஷ்யூ வருது. ஸோ அதனால் டிலே கமிட். ஸோ இவங்க கமிட் ஆகிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, D2 வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்படி வெயிட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் டிலே கமிட். டிலே கமிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரூல்ஸு. ஸோ வந்து இப்போ S2 வந்து ரெக்கவரபிள். நான் திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. ஸோ 30 ரீடான்னு பார்க்குறோம். ரெண்டுலேயுமே 30 ரீட் கான்செப்ட் தான் வருது. இங்கே ரெண்டுலேயுமே ரைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் கமிட் பண்ணாமல் அடுத்து ரீட் பண்ணிட்டாங்க. ரெண்டுலேயுமே 30 ரீட் கான்செப்ட் தான் வருது. பட் இங்கே வந்து என்னதுன்னா அந்த கண்டிஷன் வந்து இதை முடித்தவொடனே கமிட் பண்ணிட்டனால இது அபார்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து கமிட் பண்ண ஆப்ரேஷன் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து இந்த டேட்டாவை நம்மளால் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் இந்த டிரான்சாக்ஷனில் ஸோ இந்த D1ங்கிறது கமிட் ஆகிற வரைக்கும் D2 வெயிட் பண்ணிவிட்டு கமிட் பண்ணுது. அதனால இங்கே வந்து என்னது, எந்த டேட்டாவும் லாஸ் ஆகலை. ஸோ இது வந்து ரெக்கவரபிளாக இருக்குது. ஸோ ஆன்சர் D வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இது எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரில, பிடிஎஃப்பில் கொஞ்சம் தெளிவாக கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இதில் எது கான்ஃப்ளிக்ட்டு அண்டு ரெக்கவரபிள் ரெண்டையும் கேட்டிருக்காங்க. கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரெக்கவரபிள் ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் கேட்டதுனால நம்ம பேர் போடணும். ஸோ பேர் வந்து பார்த்திங்க 6 பேர் போட்டுக்கோங்க. 6W. இதில் வந்து என்னென்னா இவங்களே கொடுத்துட்டனால R1 R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ ரீடு அப்படிங்கும் போது இது வந்து டிரான்சாக்ஷனோட ரீடு, டிரான்சாக்ஷன் 2ஓட ரீடு, இது வந்து டிரான்சாக்ஷன் 1ஓட ரைட் அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க.
இந்த ரீடு ரைட்டு இது ஒரு பேரு, ரைட்டு ஒரு பேராக எடுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரீடையும் ஒரு பேராக எடுத்துக்கலாம், ரைட்டையும் ரீடையும் ஒரு பேராக எடுத்துக்கலாம். இங்கே ரைட்டு ஒய் ரீடு ஒய் சரிங்களா. பேர் எடுத்தாச்சு. பேர் எடுக்கிறது நல்லாவே நிறைய இதில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணோன்னே ஒரு கமிட்டு, இங்கே ரைட் இருக்குது, ஒரு கமிட் இருக்குது, இங்கே ரைட் இருக்குது, கமிட் இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ கமிட்டுன்னு வந்துச்சு. அப்போ ரெக்கவரபிள்னு இருக்கிறது தான் கண்டிப்பாக ஆன்சரில் வரும்னு பார்த்துக்கோங்க. ரெக்கவரபிள் எங்கெங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் வேண்டாம் சரிங்களா. எலிமினேட் பண்ணிடுங்க. எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ கான்ஃப்ளிக்டான்னு பார்த்தா நமக்கு போதும் சரியா. கான்ஃப்ளிக்டான்னு பார்த்தா போதும். இந்த பேர் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து கிராஃப் வரைங்க. D2 to D3 போகுது சரியா. நெக்ஸ்ட்டு D3லேருந்து D4 போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா D3லேருந்து D1 போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா D2லேருந்து D4க்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா D2லேருந்து D4க்கு ஒரு கண்டிஷன் வருது. அவ்வளோதான் சரிங்களா. பேர் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ பேர் எல்லாத்தையும் போட்டாச்சுன்னா இங்கே செக் பண்ணுங்கள். இங்கே வந்து எங்கேயாவது வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆகலை, இந்த இதுலேயும் ஆகலை, இந்த இதுலேயும் சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆன்சர் செக் பண்ணி வச்சுருந்தோமா. ஸோ என்னது ஸோ ரெக்கவரபிள்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த 2 ஆப்ஷனில் நாட்டுன்னு வந்திருக்கிறது கிடையாது. ஸோ கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரெக்கவரபிள் தான் உண்டு. ஸோ அப்போ வந்து ஆன்சர் சி தான் வந்து கரெக்டு சரியா. ஸோ இதில் வந்து 30 ரீட் கண்டிஷனே இல்லை. இதுக்கு பார்த்தோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம். திருப்பி ஒருக்கா 30 ரீட் செக் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ரைட்டுக்கு அப்புறமும் கமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ணும்போது அது 30 ரீட் வராது. ஓகேவா. அடுத்த கொஷின் போகலாமா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்கவரபிளில் ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. கேஸ்கேடிங் ஷெடியூலு, கேஸ்கேட்லெஸ் ஷெடியூலு, ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல் இன் டிபிஎம்எஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்லேயும் வரும், கன்கரன்சி கண்ட்ரோல்லையும் வரும், ரெக்கவரி மேனேஜ்மெண்ட்லேயும் வரும் சரியா. ஸோ இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கேஸ்கேடிங் ஷெடியூல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா when a transaction read the data written by another transaction before it commits. ஸோ ஒரு இடத்துல ரீட் பண்ணியிருக்காங்க, அதில் அடுத்ததில் போய் ரைட் பண்ணுறாங்க, எந்த ஒரு கமிட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் அபாட், ஆல் த டிபெண்டன்ட் ட்ரான்சாக்ஷன் மஸ்ட் பி அபாட். ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கனால ஒரு இடத்துல அபாட் ஆச்சுன்னா ஸோ எல்லா ட்ரான்சாக்ஷனும் அபாட் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்கேடிங் ரோல் பேக். ஸோ அப்படியே ரிவர்ஸில் மறுபடியும் ரோல் பேக் ஆகி வரும். ஸோ லீட் டு த வேஸ்டேஜ் ஆஃப் சிபியூ டைம் என்ன ஆகும்னா இதில் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் 1 2 3 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடு ரைட்டு, கமிட் கொடுக்கல, அடுத்த ட்ரான்சாக்ஷன் வருது ரீடு ரைட்டு, கமிட் கொடுக்கல, அடுத்த ட்ரான்சாக்ஷன் ரீடு ரைட்டு, கமிட் கொடுக்கல, அடுத்த ட்ரான்சாக்ஷன் ரீடு ரைட்டு. ஸோ இப்போது இங்கே கமிட் ஆகிடுச்சின்னா பிரச்சனையே இல்லை. இங்கே அபாட் ஆயிடுச்சுன்னா ஸோ இதுவும் ராங் ஆகிடும், இதுவும் ராங் ஆகிடும், இதுவும் ராங் ஆகிடும். ஆகுமா? ஸோ எப்படி ஆகும்? இங்கே பாருங்கள், ரீடு ரைட்டு. இப்போ இங்கே வந்து ஏக்கு வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ரைட்லேயும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ வந்து +5 கொடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 10 ரீட் பண்ணுது, இங்கே வந்து 5 ரைட் பண்ணோம் அப்படின்னா 10 + 5 வந்து 15. இங்கே 15 ரீட் பண்ணோம், அப்போ 15 + 5 வந்து 20. இங்கே வந்து 20 ரீட் பண்ணோம், 20 + 5 வந்து 25 கிடைக்கும். இங்கே 25 ரீட் பண்ணோம், 25 + 5 வந்து 30 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அபாட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 20 வராது, இந்த 25 வராது, இந்த 30 வராது. ஸோ ஆன்சர் எதுலே இருக்கும்? 10லே இருக்கும். ஸோ இதான் வந்து கேஸ்கேட் ஷெடியூல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னது அப்படின்னா கேஸ்கேடிங் ரோல் பேக் இருக்குது. ஸோ 30ங்கிறது 25 ஆகும், 25 20 ஆகும், 20 வந்து 10 ஆகும், 15 ஆகும், 15லேருந்து 30 ஆகும். இதுதான் கேஸ்கேடிங் ரோல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கேஸ்கேட் லெஸ்ஸுனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதில். ஆனால் என்ன அப்படின்னா ரீட் டேட்டா ஒன்லி ஆஃப்டர் த டிரான்சாக்ஷன் ரோட் இஸ் கமிட். ஸோ 30 ரீட் வரக்கூடாது. ரைட் பண்ணி முடித்தோடனே ஒரு கமிட் வந்துடும். ஸோ கமிட் பண்ணால் தான் நம்ம ரீட் பண்ணணும். பட் என்ன அப்படின்னா ரைட்டு வந்து பண்ணலாம், கமிட் ஆகாததை ரைட் பண்ணலாம், கமிட் ஆகாததை ரீட் பண்ண முடியாது. அதுதான் வந்து கேஸ்கேட் லெஸ்ஸோட சீக்வன்ஸ். ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா ரீட் ஓன்லி ஆஃப்டர் த கமிட், ரீடு மட்டும் கமிட்டுக்கு அப்புறம் வரணும்,
ரைட்டு வந்து கமிட்டுக்கு அப்புறம் தான் வரணும்னு அவசியம் இல்லை, அன்கமிட்டட்லேயும் ரைட்டு வரலாம். சரியா? ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கேஸ்கேட் லிஸ்ட்க்கு ரீடு ரைட்டு கமிட் கொடுத்துட்டேன், ரீடு ரைட்டு கமிட் கொடுத்துட்டேன், ரீடு ரைட் கமிட் கொடுக்கல. ஸோ ரைட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே கமிட் கொடுத்துட்டு இங்கே கமிட் கொடுத்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ரீட் ஆப்ரேஷன் வந்திருக்கு, அதனால் கமிட் கண்டிப்பாக வரும். இங்கே ரீட் ஆப்ரேஷன் வந்திருக்கு, அதனால் கமிட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இங்கே ரைட்டு தான் வந்திருக்கு, ஸோ கமிட் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுவே வந்து ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ரூல்ஸ் மட்டும் மாறப்போகுது. ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல்னால் என்னென்னா, cannot read and write data item until the transaction wrote has submitted or aborted. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிறதுக்கோ இல்லை அபார்ட் ஆகிறதுக்கோ முன்னாடி ரீடு ரைட் ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. நோ ரீட் நோ ரைட் until the commit or abort. கமிட்டும் ஆகலாம், அபார்ட்டும் ஆகலாம். ஸோ ரெண்டும் ஆகிற வரைக்கும் அடுத்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல். ஸோ இந்த கேஸ்கேட் லிஸ்ட்டோட இதில் என்ன அட்வான்டேஜ்னா, கேஸ்கேட் லிஸ்ட்டில் ரைட் ஆப்ரேஷன் மட்டும் அன்கமிட்டடில் அலோவ் பண்ணும், இங்கே ரைட் ஆப்ரேஷனையும் அலோவ் பண்ணாது. சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே A10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதை வந்து ஒவ்வொரு டைமும் ரைட் பண்ணும்போது A+5ன்னு எடுத்துக்கிறதா அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 ரீட் பண்ணுறோம், 15 மாற்றிட்டோம், இங்கே கமிட்டு, ஆனால் இங்கே அபார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து 15 ரீட் பண்ணிவிட்டு 20 மாற்றும். ஸோ அது வரைக்கும் D2 வெயிட் பண்ணும் கமிட் ஆகிற வரைக்கும். இங்கே அபார்ட் ஆகிடுச்சின்னா அப்போ இது தப்பாயிடும். ஸோ அப்போ இப்போ ரீட் கண்டிஷனில் என்ன வரும்னா, இந்த 15 தான் எடுத்துகிட்டு வரும். 15 எடுத்துகிட்டு வந்துட்டு இதை 20 மாற்றி இது கமிட் பண்ணுது. அகைன் இந்த 20 இது கொடுக்கும், 25 இங்கே மாற்றும். ஸோ அதுக்காக தான் என்னென்னா, டேட்டா வேலிட் ஆகுதா ஆகலையான்னு செக் பண்ணுறதுக்காக கமிட் அபார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை டிரான்சாக்ஷன் பண்ணும். இதுதான் ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட நமக்கு வந்து சீரியலைசபிள் ரெக்கவரபிள் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த மாதிரி சம்மும் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல் எத்தனை இருக்குது, நம்பர் ஆஃப் நான் சீரியல் ஷெட்யூல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க கொடுத்துட்டாங்க 3 டிரான்சாக்ஷன் இருக்கான். ஸோ அந்த 3 டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்கான். ஸோ அந்த ஆப்ரேஷன் இருக்கும்போது ஹவு மெனி நம்பர் ஆஃப் நான் சீரியல் ஷெட்யூல் இருக்குது கேட்குறாங்க. எத்தனை நான் சீரியல் ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்படி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் ஷெட்யூல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, N1 N2 N3 ப்ளஸ் பண்ணிகிட்டே போயிட்டு ஃபேக்டோரியல் பண்ணணும், கீழே ஃபேக்டோரியல் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஷெட்யூல் ஃபார்மெட்டுக்கான ஃபார்முலா. நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூலுக்கான ஃபார்முலா வந்து N ஃபேக்டோரியல். இங்கே என்னங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குதுன்னா, எத்தனை டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத எண்ணில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ N1 N2 N3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இங்கே ஏன்னா 3 தான் இருக்குது, அப்போ 1 2 3 அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் போடுறோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 60 நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா N ஃபேக்டோரியல். N எத்தனை ஃபேக்டரினா 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் வந்து நமக்கு 6 கிடைக்குது. இப்போது நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் நான் சீரியல் ஷெட்யூல்ஸ் கிடச்சிடுமா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 60லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 54. சரியா? ஸோ 6 ஃபேக்டோரியல் இருக்குது, அதுலேருந்து நம்பர் கிடச்சிருக்கோம், இதை வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஷெட்யூல் ஃபார்மெட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலையும் போட்டுட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இங்கே வந்து நான் சீரியலுக்கு பதிலாக சீரியலைசபிள் ஷெட்யூல் கொடுத்தாங்க அப்படின்னா இவ்வளோ காலம் பண்ணவே வேண்டாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து N ஃபேக்டோரியல் தான். ஸோ N ஃபேக்டோரியல்னால் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் 3 ஃபேக்டோரியல் 6ன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். நான் சீரியலைசபிள்னு கொடுத்ததுனால தான் டோட்டல் கண்டுபிடிச்சி அதில் சீரியலைசபிள் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து வியூ சீரியலைசபிள் அண்டு ரெக்கவரபிள் வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போடணும். சரிங்களா? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஆன்சர் போடலாம். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் போட்டு கமெண்ட்டில் வந்து கொடுங்க. தென் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா லைக் கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். தென் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் இதை வீடியோ பார்த்தாலுமே நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு என்னென்னா ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். See you the next class.